சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருக்கிறார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முதலமைச்சர் ஜெயலலிதாவோட உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த வியாழக்கிழமை இரவு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையின் சார்பாக நேற்று இறுதி அறிக்கை கொடுக்கப்பட்டது. இதுவரை 3 அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையிலே முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாகவும், அவர் சாதாரண உணவு வகைகளை எடுத்து வருவதாகவும், அவர் நலமாக இருப்பதாகவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இன்று கொடுக்க வேண்டிய அறிக்கை, மருத்துவ அறிக்கை இதுவரை தரப்படவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சரினுடைய உடல்நலம் பற்றிய மருத்துவ அறிக்கை விரைவிலே வெளிவரும் என்று மருத்துவமனை வட்டார தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து 3 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கும் முதலமைச்சர் நேற்று பூரண நலமடைந்ததாகவும், சாதாரண உணவை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. மேலும் கண்காணிப்புக்காக தான், தொடர் மருத்துவ கண்காணிப்புக்காக தான் முதல்வர் இங்கே இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இங்கே தொண்டர்கள் 3 நாட்களாக மருத்துவமனையில் முதல்வர் இருப்பதால் தொண்டர்களின் கூட்டமும் தற்போது அதிகரித்து வருகிறது. காவல்துறையின் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மருத்துவமனையின் உள்ளேயும் வெளியேயும் செல்பவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். வேதவள்ளி, ரகுவரன், மருத்துவமனையில தொண்டர்களோட வருகை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால அங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மருத்துவமனையை சுற்றி ஏற்கனவே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மருத்துவமனை இருக்கக்கூடிய 2 தெருக்கள், அதாவது வர பகுதியும் போற பகுதியும் போலீசார் தொடர் வாகனங்களில் சோதனை பண்ணி யார் யார் உள்ள போகணுமோ அவங்கள மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் எந்த விதத்திலுமே பாதிப்பு உள்ளாகக்கூடாது என்பதற்காக நோயாளிகளுக்காக சிறப்பு பேட்டரி கார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையின் சார்பாக நோயாளிகள் அந்த பேட்டரி காரிலே அழைத்து வரப்பட்டு மருத்துவமனைக்குள்ளேயே எடுத்து செல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளுக்கும் அவர்களுக்கான அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளேயும் வெளியேயும் சென்று வருவதற்காக அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்காக சாலையோரங்களில் அங்கங்கே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொண்டர்கள் பொதுவாக இந்த மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிக்கு முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை. வேதவில்லை. ரகுவரன், முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சொன்னதா சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில அவர் எப்போது வீடு திரும்புவார் என்ற தகவல் ஏதாவது வெளியாகி இருக்கா? அதாவது மருத்துவமனை சார்பாக, அதாவது கடந்த வியாழக்கிழமை தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இதுவரை மருத்துவமனையின் சார்பாக 3 மருத்துவ அறிக்கைகள் கொடுக்கப்பட்டது. நேற்று கொடுக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் தான் முதலமைச்சர் தொடர் சிகிச்சை முடிந்து அவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று வரக்கூடிய இந்த மருத்துவ அறிக்கையிலே ஏதாவது முதலமைச்சர் வீடு திரும்புவதற்காக ஏதாவது அறிவிப்புகள் வருமா என்று தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். வேதவள்ளி, அதற்கான அறிவிப்புகள் ஏதாவது இன்னும் சிறிது நேரத்தில் வரும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட நம்மிடம் தெரிவித்தார். ஆனால் அந்த அறிக்கைக்காக தான் அனைவரும் காத்திருக்கிறார்கள்.